அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூரில் 41 பேர் உயிரிழந்த விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் தொடர்பாக அன்றைய தினம் ஆம்புலன்ஸ் இயக்கிய ஓட்டுநர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலம் என்பது காவல்துறையால் பெறப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த காவல்துறை விசாரணைகள் என்பது வேகமெடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அந்த நேரத்தில் எவ்வளவு பேர் பணியில் வந்தார்கள், எத்தனை அழைப்புகள் 108 ஆம்புலன்ஸ் கேட்டு வந்தது என்பன போன்ற பல விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரகுவரன், இப்போ ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள்ட்ட வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஆம்புலன்ஸ் முன்கூட்டியே வந்தது அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனா தாவேக்கா ஏற்பாடு செய்திருந்த ஆம்புலன்ஸ் கூட அந்த மீட்பு பணியில் இருந்தது அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. முதல் ஆம்புலன்ஸாக இப்போ ஓட்டுநர்களிடம் விசாரணை, அதனுடைய வாக்குமூலம், அதை தொடர்ந்து என்ன நடவடிக்கை அடுத்த கட்டமாக? இந்த மக்கள் மயங்கி விழுந்த விவகாரத்தில் ஆம்புலன்ஸ் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது முதல்ல ஆம்புலன்ஸ் தான் வருது. அந்த ஆம்புலன்ஸும் தாவேக்கா கொடியுடன் தான் வருது. தாவேக்கா ஸ்டிக்கர் அதுல ஒட்டப்பட்டிருக்கு. என்னன்னா, காவல்துறை ஒரு இடத்தில் பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுக்கும் போது அந்த இடத்தில் 6 ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தப்பட வேண்டும், தீயணைப்பு வாகனங்களை அங்கு நிறுத்த வேண்டும் என்பது விதிகளில் உள்ளது. அதன் அடிப்படையில தான் 6 ஆம்புலன்ஸ்கள் அந்த கூட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆம்புலன்ஸ்களுக்கு இந்த மயக்கமடைந்தவர்கள் விவரம் தொடர்பாக தகவல் சொல்லப்பட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ்கள் அந்த இடத்திற்கு வர வைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த வாகனம், இந்த வந்த ஆம்புலன்ஸ்கள் எல்லாமே விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு பின்னே தான் நின்று கொண்டிருந்திருக்கிறது. அதனால்தான் உடனே அந்த ஆம்புலன்ஸ்கள் அந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு. இதுல சில புகார்கள் எழுந்த நிலையில தற்போது இந்த ஆம்புலன்ஸ்கள் எப்படி அந்த இடத்திற்கு வந்தது, யார் உங்களை அழைத்தது, எப்படி அந்த இடத்திற்கு நீங்க சென்றீங்க என்பது தொடர்பான விவரங்களை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் காவல்துறை விசாரித்திருக்கிறார்கள். அதன் பிறகு 108 ஆம்புலன்ஸ்கள் வருது. அப்போ 108க்கு அழைத்தது யார், எங்கிருந்து அழைப்பு வந்தது, எந்த நேரத்தில் சரியாக அழைப்பு வந்தது என்பது தொடர்பான விசாரணையும் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. சென்னை டிஎம்எஸ்ஸில் இருக்கக்கூடிய 108 ஆம்புலன்ஸினுடைய தலைமை அலுவலகத்திலும் கால் சென்டரிலும் இதற்கான தரவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலும் 108 ஆம்புலன்ஸ் அலுவலகத்திலும் விசாரணை, அது மட்டும் இல்லாமல் இந்த தனியார் ஆம்புலன்ஸை ஏற்பாடு செய்த நிர்வாகிகளிடம் விசாரணை செய்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் தற்போது வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. நன்றி ரகுவரன், விவரங்களுக்காக.